ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இதை வச்சு என்ன பண்ணுறது, பேசாமல் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு 2 பொடியை வச்சு மூடி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் பண்ணேன். இதுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிடலான்னு இந்த முன்னாடினா அம்மா சப்பாத்தி பண்ணும்போது பக்கத்துலேயே இருப்பேன். அம்மா குட்டி சப்பாத்தி போட்டுத்தாங்க. இன்றைக்கும் அப்படி தான் ஒரு குட்டியோண்டு சப்பாத்தி வந்துச்சு. அதை போட்டு எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு. இங்கே ஓடுது அங்கே ஓடுது. அப்புறம் அதை எப்படியோ போட்டு எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணியாச்சு, கூட்டு பண்ணியாச்சு, சப்பாத்தி போட்டாச்சு, வேலை எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு நான் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் கிளம்பி முடிச்சுட்டு என்னோட அந்த கிரேவி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ தண்ணியில் உருளைக்கிழங்கு வேக வச்ச மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. இதை கொடுத்து விடவே மனசில் வேணாம் இதை நீங்கள் கொண்டு போக வேணாம், எதாவது நல்ல சாப்பாடு வெளியே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு காலையிலேக்கு 2 பேருக்கும் முட்டை கொஞ்சம் நட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு. அப்புறம் நைட்டு எனக்கு வர்றதுக்கே 9 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு இந்த கூட்டை எதையாட்டு கட்டியாக்கி நைட்டுக்காட்ட இதை சாப்பிட்றணுன்னு ஒரே ஆர்வம். அதனால் வந்த உடனே டைரெக்டாக கிச்சன் போயிட்டு திருப்பி வேக வச்சு என்னென்னமோனா போட்டேன். ஒரு குட்டியோண்டு எக்ஸசைஸ் வேறு இடையில பண்ணிவிட்டு தேங்காய் பால் அந்த பொடி இந்த பொடின்னு எல்லாத்தையும் போட்டு இறக்குனேன். அப்புறம் எப்படியோ கட்டியாக வந்துச்சு. ஆனால் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு.